ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். நாளை கட்சி அலுவலகம் செல்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. மூத்த நிர்வாகிகளுடன் அமைச்சர்களுடன் ஆலோசனை. லஞ்ச புகாரில் வேலூர் மாநகராட்சி ஆணையர் கைது. பணம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, ஊக்கத்தொகை நிறுத்தப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக மீனவர்கள் 49 பேருக்கு வரும் 22ஆம் தேதி வரை காவல். இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்க திட்டம். தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்து வருவதாக மத்திய அரசு தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் பழனிசாமி நாளை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அண்மையில் புதிதாக 60 நிர்வாகிகளை நியமனம் செய்து அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் தினகரன் அறிவித்தார். அவர்கள் டிடிவி தினகரனை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர். விரைவில் டிடிவி தினகரன் தலைமை கழகம் வருவார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இதனால் தலைமை கழகத்துக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை கழக அலுவலகத்திற்கு முதலமைச்சர் பழனிசாமி நாளை காலை செல்ல உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். கட்சியில் நிலவும் குழப்பங்கள் மற்றும் தினகரன் அணியினரை சமாளிப்பது குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ராஜா. கொசு ஒழிப்பு பணிக்கு டெண்டர் எடுத்தவரிடம் 22,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வேலூர் மாநகராட்சி ஆணையர் கைது செய்யப்பட்டார். வேலூர் வேலப்பாடியை சேர்ந்த பாலாஜி கான்ட்ராக்டராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் வேலூர் மாநகராட்சி பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு பணிக்காக சுகாதார பணியாளர்களை அனுப்பினார். இதற்காக 10,23,000 ரூபாய் வழங்க வேண்டும். அதற்கான காசோலையில் கையொப்பமிட 2% கமிஷன் அடிப்படையில் ஆணையாளர் குமார் 22,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாலாஜி வேலூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கொடுத்து அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து பாலாஜி மாநகராட்சி ஆணையர் குமாரிடம் இந்த பணத்தை கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக வேலூர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் ஆணையரின் அலுவலகம் மற்றும் அவரது வீடு ஆகியவற்றில் தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றனர். இதனால் வேலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன், சாந்தா மற்றும் அருள்வளன் அரசு. தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதேவேளையில் விற்பனை ஊக்கத்தொகை நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அறிவித்துள்ள ஊதிய உயர்வு அடிப்படையில் டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் 7,500 ரூபாயிலிருந்து 9,500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மேலும் டாஸ்மாக் விற்பனையாளர்களுக்கான ஊதியம் 5,600 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாகவும், டாஸ்மாக் உதவியாளர்களுக்கான ஊதியம் 4,200 ரூபாயிலிருந்து 6,500 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்த ஊதிய உயர்வு வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஊழியர்களுக்கான விற்பனை ஊக்கத்தொகையும் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுகிறது என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் ராமதுரை மற்றும் அருள் பிரசன்னா. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 49 பேரை வரும் 22ஆம் தேதி வரை காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து யாழ்ப்பாணம் சிறையில் மீனவர்கள் அடைக்கப்பட்டனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மண்டபம் மீனவர்கள் 8 பேர், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 41 பேர் என மொத்தம் 49 தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது மற்றும் அவர்களின் 12 படகுகளையும் பறிமுதல் செய்தது.
சமீபத்தில் 77 தமிழக மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்த இலங்கை அரசு தற்பொழுது நேற்று ஒரே நாளில் 49 தமிழக மீனவர்களை கைது செய்தது மீனவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 49 பேரும் இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 22ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் ராமதுரை மற்றும் அருள் பிரசன்னா. கதிராமங்கலம் போராட்டத்தில் கைதான பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 8 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்தில் இருந்து ONGC நிறுவனம் வெளியேற வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு போராட்டம் தீவிரமடைந்தது. அப்போது மீத்தேன் எதிர்ப்பு குழு தலைவர் ஜெயராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் முடிவில் ஜெயராமன் உட்பட 8 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஜெயராமன் மதுரை நீதிமன்றத்திலும் மற்ற 7 பேரும் திருச்சி நீதிமன்றத்திலும் தினமும் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கில் மீதமுள்ள ரமேஷ், தம்புராஜ் ஆகிய இருவரும் ஜாமீன் கோரி தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இவர்களது வழக்கும் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன் மற்றும் அருள் பிரசன்னா. தமிழர்களின் போராட்டம் அனைத்தையும் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பாஜக ஆட்சி வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும் தனிமனித உரிமைகளை மத்திய அரசு நசுக்குவதாகவும் குறிப்பிட்டார். தனிமனித உரிமைகளை நசுக்குகிற சக்திகளே வெளியேறுங்கள். மதசார்புடைய இந்திய நாட்டை மதத்தாலே ஜாதியாலே மக்களை பிரித்தாள நினைக்கிற இந்தியாவிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நசுக்குகிற தனிமனித உரிமைகளை நசுக்குகிற, இந்திய நாட்டுடைய சுதந்திரத்தை நசுக்குகிற, இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கிற விதத்தில் ஆட்சி நடத்துகிற மோடி அவர்களே வெளியேறு என்கிற அந்த கோஷத்தை, பிஜேபியே ஆட்சியிலிருந்து வெளியேறுங்கிற கோஷத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். கடந்த 3 ஆண்டுகள் இந்த ஆட்சியாலே எந்த நன்மையும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே எந்த விதமான தொழில் வளர்ச்சியோ வேலை வாய்ப்போ விவசாயிகளுக்கு எந்த விதமான சாதகமான சூழ்நிலையோ இப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் நீட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயத்துக்கு கடன்களை ரத்து செய்ய சொல்லி எல்லா இடத்திலையும் கதிராமங்கலத்திலே, நீடாமங்கலத்திலே, டெல்லியிலே தொடர்ந்து போராட்டங்கள். இந்த போராட்டங்களை எல்லாம் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய வளர்ச்சியே தடைப்பட்டிருக்கிறது. மோடி அரசே வெளியேறு என்கிற கோஷத்தை இந்த குயிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறு என்று தொடங்கிய அதே நாளிலே காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே தொடங்குகிறது. குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் நியாயத்தின் பக்கம் தேர்தல் ஆணையம் நின்றுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் கமிஷன் நியாயத்தின் பக்கம் நின்றது, விதிகளின் பக்கம் நின்றது. இந்த 2 ஓட்டு செல்லாது நின்றுச்சு. அகமது பட்டேல் ஜெயிச்சிட்டார். நல்ல கன்னத்தில் அற வாங்கியிருக்காங்க பிஜேபி காரங்க. நரேந்திர மோடிக்கு சொல்றேன், you have no moral authority hereafter to speak about ethics in politics. இறைச்சிக்காக மாடுகளை விற்க வரும் 22ஆம் தேதி வரை தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய அனுமதி மறுக்கும் மத்திய அரசின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் தங்களையும் மனுதாரராக சேர்க்க கோரி மத்திய அரசு உதவியுடன் இயங்கும் பிராணிகள் நல வாரியம் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என விலங்குகள் நல வாரியம் வாதாடியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதாரர், சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவு நாடு முழுவதும் பொருந்தும் என்பதால் தகுந்த உத்தரவு பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து மறு உத்தரவு வரும் வரை இடைக்கால தடையை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பின்னர் வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ராஜா. நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு கேட்டு மத்திய அரசுக்கு மேலும் அழுத்தம் கொடுத்துள்ளதால் இன்னும் 2 நாட்கள் மாணவர்கள் பொறுத்திருக்குமாறு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் 25,000 மஸ்தூர் பணியாளர்களும் 164 மருத்துவர்கள் மற்றும் 3,500 சுகாதார ஆய்வாளர்கள் களப்பணியில் ஈடுபட்டுள்ளதால் டெங்கு காய்ச்சல் எண்டமாலஜிஸ்ட் டீம் என களத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 25,000 மஸ்தூர் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 164 எண்டமாலஜிஸ்ட் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3,500 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் களத்தில் இருக்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம அனைத்து டீமையும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஒருங்கிணைச்சிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 770 ஜீப் வித் டாக்டர்ஸ், அதாவது நம்ம பள்ளி சிறார்களுக்கான மருத்துவ குழு, அதே போல் 416 ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் என்று சொல்லக்கூடிய நடமாடும் மருத்துவ குழுக்கள், ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் நடமாடும் மருத்துவ குழு, இவங்க எல்லாமே முழு கண்காணிப்பில் இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலால் 10 பேர் இறந்துள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொசு புழுக்களை கட்டுப்படுத்த நுண்ணுயிரி முறையை பயன்படுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் தங்களது குடியிருப்பு பகுதிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த ஆண்டை காட்டிலும் காய்ச்சல் தாக்கம் குறைவாகத்தான் உள்ளதாகவும் இருப்பினும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு அதான் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட இது ஏற்கனவே நான் பணியாற்றிய மாவட்டங்கிறதுனால தான் நான் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த தயவு செய்து அவங்கவுங்க வீடும் 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற சம்பு, ட்ரம்மு மூடி வைக்கிறது, குடத்தை மூடி வைக்கிறது, இந்த பணியை பண்ணிவிட்டு அதை வாரத்திற்கு ஒரு முறை கம்ப்ளீட்டாக கவுத்து அதை நம்ம தேய்க்கணுங்கிற அறிவுரை வழங்கியிருக்கோம். இந்த காரணிகளை நம்ம முழுமையாக தவிர்த்தாலே இந்த கேஸுகள் கம்மியாகும். கேஸை பொறுத்தவரை மிக தெளிவாக அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார். WHO புரோட்டோகாலில் நம்ம இது காய்ச்சல் மேனேஜ்மெண்ட், இது ஒரு வேக்சின் உள்ள நோய் கிடையாது என்பது காரணத்தினால் நம்ம அதை ஃபீவர் மேனேஜ்மெண்ட், நிலவேம்பு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் கொடுக்கறதுனால அதை நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி இன்று பிரதமர் மோடி மக்களவையில் சிறப்புரை உரையாற்றினார். 2022ஆம் ஆண்டிற்குள் புதிய இந்தியா உருவாகும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். மக்களவையில் பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் வரும் 2022ஆம் ஆண்டிற்குள் புதிய இந்தியா உருவாகும் என்றும் அப்போது வறுமை, ஊழல், பயங்கரவாதம், சாதிவாதம் மற்றும் வகுப்புவாதம் உள்ளிட்ட மாசுகளில் இருந்து இந்தியா கட்டாயம் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செய் அல்லது செத்துமடி என்ற மகாத்மா காந்தியின் புகழ்மிக்க கூற்றின்படி நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் செயல்பட்டனர் என குறிப்பிட்ட பிரதமர் காந்திஜியின் எண்ணத்தின்படி தற்போது அனைவரும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தற்போதைய சூழலில் ஊழல், வறுமை, கல்வியறிவின்மை ஆகியவை மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். अगर हम 2017 to 2022 जो कि हम लोगों की जिम्मेवारी का कालखंड है, अगर हम विश्व के सामने भारत को ऊंचाई पर लेकर जाते हैं तो विश्व का एक बहुत बड़ा समुदाय है जो किसी नेतृत्व की तलाश में, मदद की तलाश में है, किसी के प्रयोगों से सीखना चाहता है. भारत उस पूर्ति के लिए सामर्थ्यवान है. अगर उसको करने के लिए हम कोशिश करें, मैं समझता हूं देश की बहुत बड़ी सेवा होगी. இதைத் தொடர்ந்து மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை பேசினார். சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அதிகம் இருந்தது என்றும் சுப்பிரமணிய ஐயர், பாரதியார், வ.உ.சி. மற்றும் தந்தை பெரியார் உள்ளிட்ட பல்வேறு தமிழக தலைவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் என தம்பிதுரை கூறினார். வணக்கம். சுதந்திரம் பெறுவதற்காக நாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து 75 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வெள்ளையனே வெளியேறு என்ற குரல் எடுத்த நேரத்தில் அப்பொழுது அதற்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து தியாகம் செய்தார்கள். அவையில் தம்பிதுரை தமிழில் பேசியதால் தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்டது. அவர் தமிழில் பேசியதால் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் தனது பேச்சுக்கு ஆங்கிலத்தில் விளக்கம் அளிப்பதாக கூறி தொடர்ந்து பேசினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை மீட்பதே மக்களின் விருப்பம் என அவர் குறிப்பிட்டார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் அருள் பிரசன்னா. ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அடையாள அட்டையையும் இணைக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்து அறிவிப்பு வெளியிடும் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டுள்ளார். ஆதார் எண்ணுடன் பான் எண், வங்கிக் கணக்கு, ரேஷன் கார்டு ஆகியவற்றை மத்திய அரசு இணைத்து வருகிறது. அண்மையில் வருமான வரி கணக்கு தாக்கலுக்கும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்கியது. இந்நிலையில் விரைவில் வாக்காளர் அடையாள அட்டையையும் ஆதார் எண்ணுடன் இணைக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து மக்களவையில் பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், ஆதார் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருவதால் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கு முடிந்தவுடன் உரிய நேரத்தில் ஆதார் எண்ணுடன் வாக்காளர் அட்டை இணைப்பு குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். காவேரி பிரேம் செய்திகளுக்காக சங்கரவடிவு மற்றும் அருள் பிரசன்னா. குஜராத் மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். குஜராத்தின் நரன்புரா தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததற்கான கடிதத்தை ஆளுநரிடம் அளித்தார். குஜராத்தின் மாநிலங்களவைக்கு காலியாக உள்ள 3 உறுப்பினர்கள் இடங்களுக்கு தேர்தல் நேற்று நடைபெற்றது. பாஜக சார்பில் அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா, ஸ்மிருதி இரானி ஆகியோரும், காங்கிரஸ் கட்சி சார்பில் அகமது பட்டேலும் போட்டியிட்டனர். காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேர் பாஜகவிற்கு வாக்களித்ததால் வாக்கு எண்ணிக்கை தாமதமானது. இதனை அடுத்து நள்ளிரவில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்றது. இதன் முடிவில் அமித்ஷா, ஸ்மிருதி இரானி, அகமது பட்டேல் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அமித்ஷா குஜராத்தின் நாரன்புரா தொகுதி எம்எல்ஏ பதவியை முறைப்படி இன்று ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை குஜராத் ஆளுநரிடம் அமித்ஷா அளித்தார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ராஜா. காவிரி விவகாரம் கர்நாடகாவில் உள்ள தமிழர்களை ஒருபோதும் பாதித்தது இல்லை என்றும் அங்குள்ள கர்நாடகா மற்றும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருப்பதாகவும் கர்நாடக அமைச்சர் காதர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வெள்ளியனே வெளியேறு மற்றும் ஆகஸ்ட் புரட்சி தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 42 ஆண்டுகளில் இல்லாத வறட்சியை கர்நாடகா சந்தித்துள்ளதால் தான் காவிரி விவகாரத்தில் குழப்பம் இருந்து வருகிறது என்று கூறினார். 10-11ஆம் தேதியெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் கோட்டு புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தினோம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நாங்கள் ஒரு 14ஆம் தேதி சட்டம் டெல்லிக்கு சென்று சட்ட அமைச்சரும் மற்றும் சட்ட அமைச்சரையும் பார்க்க போகிறோம். பிரதமர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஜனாதிபதி எங்கள் தலைமை நீதிபதி இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் பாகிஸ்தானின் புதிய பிரதமர் ஷாகித் சுகான் அப்பாசி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தேசிய நலன் கருதி அண்டை நாடுகளுடன் உள்ள உறவுகளை மேம்படுத்த தயார் என்றும் இவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். பதான்கோட், காஷ்மீர் எல்லை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதற்கான ஆதாரங்களை இந்தியா வழங்கியும் பாகிஸ்தான் அரசு அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை ஆதரித்து வந்தது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பனாமா கேட் ஊழல் வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி நவாஸ் ஷெரீப் பதவி பறிக்கப்பட்டதால் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக ஷாஹித் அப்பாசி பொறுப்பேற்றுள்ளார். அவர் சமீபத்தில் ரேடியோ பாகிஸ்தான் என்ற நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பாகிஸ்தானின் தேசிய நலன் கருதி அண்டை நாடுகளுடன் உள்ள உறவுகளை மேம்படுத்த தயார் என்றும் நிலுவையில் உள்ள பிரச்சினைகள் குறித்து இந்தியாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஆப்கானிஸ்தானுடனும் காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த படத்தோட கதை மாதிரி தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி 10 படங்களுக்கு மேல வந்திருக்கு. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னு தெரியல. மேடம், நான் சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட பூனைக்கு தலையாவே இருந்தது. யார் எந்த கேள்வியை கேட்டு பாலுக்கு மேல பால் போட்டாலும் எல்லாத்தையுமே சிக்ஸரா அடிச்சு தூக்குறது நம்ம ஹீரோவோட ஸ்டைல். என் கண்ணு வேணும்னு கேட்டியா? சினிமாவை பத்தி A to Z அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? அது நீங்க தான் சார் சொல்லணும். மண்டே டு ஃப்ரைடே மதியம் 2:30 மணிக்கு மற்றும் இரவு 10:30 மணிக்கு காவேரி டாக்கீஸ் உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில். மகிழ்ச்சி. What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it. ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் நாளைய முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு? ஐயோ, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு துர்கதி வந்துட வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும், முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டால். ரெட்டலையை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லை ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிக்கிறது உண்மை. நீட் இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மாவனுடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல்.
காவேரி பிரைம் தொடர்கிறது. திமுக தலைவர் கருணாநிதியின் ஓய்வுக்கு பின்னர் தமிழக அரசியல் பற்றி பேசும்படி ஒன்றுமில்லை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் தோப்புதுறையில் திருமண விழாவில் மு க அழகிரி கலந்து கொண்டார். பின்னர் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த மு க அழகிரி அரசியல் பற்றி கூற ஒன்றுமில்லை என்றும் திமுக தலைவர் கருணாநிதியின் ஓய்வுக்கு பின்னர் தமிழகத்தில் அரசியல் பேசும்படி இல்லை என்றும் தெரிவித்தார். கல்வித்துறை ஊழல்கள் குறித்த விவாதத்திற்கு வராமல் புறமுதுகிட்டு ஓடுவதுதான் செங்கோட்டையனின் வீரமா என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகள் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று ஆவேசமாக சவால் விடுத்த அமைச்சர் செங்கோட்டையன் அதை ஏற்று விவாதிக்க அழைத்தால் பதுங்கி ஓடுவதா என கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகள் பற்றி விவாதத்தில் பங்கேற்க வரும்படி அமைச்சர் செங்கோட்டையனை அழைத்திருந்தேன். ஆனால் இது குறித்து பதில் அளித்துள்ள அமைச்சர் எனது பேச்சுக்கு பதில் கூற வேண்டிய அவசியமில்லை என்ற அமைச்சரின் பேச்சு தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவனின் பேச்சு போன்று உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து அமைச்சராக செங்கோட்டையன் இருந்தபோது செய்த ஊழலுக்காக அவர் மீது 3 வழக்குகள் தொடரப்பட்டதும் அவற்றில் 2 வழக்குகளில் தண்டிக்கப்பட்டு 2001 பேரவைத் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவாதம் கல்வித்துறை வளர்ச்சி சார்ந்ததுதானே தவிர தனிநபர்களின் வெற்றி தோல்விக்கானது அல்ல. அதனால் வரும் 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள முத்தமிழ் பேரமையில் நடைபெறும் விவாதத்தில் அமைச்சர் செங்கோட்டையனின் வருகைக்காக காத்திருப்பேன் என கூறியுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக புவனா மற்றும் கேதீஸ்வரன். கொலை மிரட்டல் குறித்தும் தனது உதவியாளரின் மரணம் பற்றியும் போலீசார் தான் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் ராகவ் மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், அதாவது இப்போ கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அதாவது சேவரி கொடியனுக்கு உள்ளிட்ட பலருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறியிருக்கீங்க. இந்த பின்னணியில் யார் இருக்கிறாங்க ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இந்த பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டிய பணி காவல்துறைக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை மிக முக்கியமான ஒரு விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றம் படித்தவாறு மிகுந்த நேர்மையோடும் நெஞ்சுரத்தோடும் இந்த விசாரணை பணியை நாங்கள் மேற்கொண்டோம். எந்தவித பாகுபாடுமின்றி அச்சமின்றி நாங்கள் எங்களுடைய பணியை தொடங்கினோம், முடித்தோம். இந்த விசாரணை காலகட்டத்தில் தான் இந்த மிரட்டல்கள் நடந்திருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே காவல்துறையினர் அவர்கள் விசாரித்து யார் இதனுடைய பின்னணியில் இருக்கிறார்கள் என்று கண்டறிய வேண்டிய பெரும் பொறுப்பு அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அன்றைக்கு பார்த்தசாரதி என்கிற ஒரு தனிநபர் அவர் எங்களுடைய கள ஆய்வுகளுக்கு பெரிய அளவிற்கு உதவி செய்தார். தானே முன்வந்து உதவி செய்தார். அவர் குவாட் காப்டர் என்று சொல்லக்கூடிய பறக்க கேமராவை கொண்டு வந்து அந்த களத்திலே அவர் நேரடியாக அவர் உதவி செய்து பெரும் பங்காற்றியவர். அவர் அதே காலகட்டத்தில் ஒரு விபத்திலே மரணம் அடைந்து விட்டார் அவருடைய வீட்டுக்கு அருகே. எனவே நாங்கள் சில ஐயப்பாடுகளை எல்லாம் எழுப்பி அது விபத்து மரணமாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதிலே சில ஐயப்பாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இதை தீர விசாரித்து இதில் ஏதாவது யாருடைய பின்னணியாவது இருக்கிறதா என்பதையெல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க நாங்கள் கோரினோம். எனவே அதை பற்றியும் எங்களுடைய மெமோவில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். எனவே இதுதானே ஒழிய புதிதாக நான் பாதுகாப்பு கேட்டு எந்த மனுவுமே செய்யவில்லை. விசாரணை காலத்தில் தமக்கு உதவியவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக திரு சகாயம் IAS அதிகாரி அவர் தெரிவிச்சிருக்காங்க. இதில் அதாவது அந்த நேரத்தில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதே அவரோட குற்றச்சாட்டு. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் ராகவேந்தர், காவேரி நியூஸ். கோவையை அடுத்த சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்திய விமானப்படை விமானங்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவையை அடுத்த சூலூரில் இந்திய விமானப்படையின் தளம் அமைந்துள்ளது. இந்த தளத்தில் விமானங்களின் பழுது நீக்கம் மற்றும் விமானிகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு இந்த ஆண்டிற்கான விமான கண்காட்சி இன்று நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் விமானங்கள், ரோட்டார் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், விமானப்படை வீரர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் ஆகியவை கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் வந்திருக்கோம். நான் ஏரோப்ளேன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், நான் ஆர்மியோட ஏர்ப்ளேன்ஸ் பார்த்ததில்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. என்னென்ன பார்த்து
ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறது பார்த்தோம், வேறு ஆங்கிளில் பறக்கிறது பார்த்தோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் பார்த்தோம், ரேடார் வெஹிக்கிள். இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் துருவ் ஹெலிகாப்டரின் சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சூலூர் விமானப்படையின் சாரங் பிரிவை சேர்ந்த இந்த ஹெலிகாப்டர் வானில் வட்டமடித்ததோடு குட்டி கரணம் அடித்து சாகசங்கள் நிகழ்த்திய காட்சி பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதையடுத்து ஆண்டனோவ் வகையை சேர்ந்த பயணிகள் மற்றும் சரக்கு விமானம் வானில் வட்டம் அடித்ததை கண்ட பார்வையாளர்கள் பரவசத்தில் ஆழ்ந்தனர். பொதுவாக இந்திய விமானப்படை விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் போர்க்காலங்களில் மட்டுமல்லாது இயற்கை பேரிடர்களின் போது பல்வேறு மீட்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தது மாணவ மாணவிகளிடையே வரவேற்பை பெற்றது. இது என்னுடைய செகண்ட் டைம் இந்த சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும் போது கூட இந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. ஆனால் இந்த தடவை நல்லா நிறைய ஸ்டன்ஸ், அப்புறமேட்டு ஹெலிகாப்டர் ஸ்டன்ஸ், அப்புறமேட்டு அந்த ஏர்பிளேன் ஸ்டன்ஸ் எல்லாமே செஞ்சு காமிக்கிறாங்க. மேபி நம்ம படத்தில் வேணால் வந்து ஆண்டனோவ், அப்புறமேட்டு ஃபயர் என்ஜின் இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கலாம். பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நேரில் வந்து இந்த ரஷ்யன் ஆரிஜின் பிளேன்ஸ் அதெல்லாமே பார்க்குறோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த கண்காட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டார்னியர், ஆண்டனோவ், MK-1 வகை விமானங்கள் மற்றும் துருவ் Mi-17 ரக ஹெலிகாப்டர்கள் போர்க்காலங்களில் மட்டுமல்லாது அமைதி காலங்களில் பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. விமான கண்காட்சியை பார்வையிட்ட மாணவ மாணவிகள் முதல் முறையாக இந்திய விமானப்படை போர் விமானங்களை பார்வையிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் விமானப்படையில் இணைய வேண்டும் என்ற தங்களது ஆர்வத்தை இக்கண்காட்சி அதிகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தனர். சூலூரில் உள்ள விமானப்படை தளத்திற்குள் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அப்போது பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அசோக், செய்தியாளர் காமராஜ், புவனா மற்றும் அருள் பிரசன்னா. கன்னியாகுமரி அருகே பல மாதங்களாக தெருவிளக்குகள் எரியாததை கண்டித்து கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமடம் அருகே உள்ளது செண்பகராமன் புதூர். அங்கு ஆதிச்சன் புதூர் காலனி உள்ளது. இங்கு சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தெருவிளக்குகள் சுமார் 3 மாத காலமாக எரியாமல் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. இதனால் இரவு நேரங்களில் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் வெளியில் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் இரவு நேரம் வருவதற்கு முன்பே வீட்டிற்கு செல்லும் கட்டாய சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தெருவிளக்குகள் எரியாததை பயன்படுத்தி திருட்டு சம்பவங்களும் அடிக்கடி நடந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே பொதுமக்கள் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்களது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக சுயம்புலிங்கம், கார்த்திக் ராமதுரை மற்றும் பிரதீபன். இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை மூலம் விவசாயம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி புதுச்சேரியில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் இயற்கை விவசாயத்திற்கு மாற்றாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை கொண்டு விவசாயம் செய்வதன் மூலம் மண்வளம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு நச்சுத்தன்மை கொண்ட உணவுப் பொருள் கிடைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளுக்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்தும் இந்தியா முழுவதும் இயற்கையான முறையில் விவசாயம் செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய அளவில் புகுத்தப்படுகின்ற மரபணு மாற்று விதைகளை எதிர்த்து இன்றைய தினம் புதுச்சேரி தலைமை தபால் அலுவலகத்தின் முன்பாக புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கத்தின் சார்பாக கண்டன பேரணியுடன் கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம். ஆகவே இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் மரபணு மாற்று விதைகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் இன்றைய தினம் நாங்கள் இந்த இயற்கை விவசாயிகள் அனைத்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் சார்பில் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுதேசி மில் அருகில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று தலைமை தபால் நிலையம் எதிரே அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவேரி பிரேம் செய்திகளுக்காக முத்துவேல் கேதீஸ்வரன் மற்றும் சங்கரவடிவு.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை அமைத்துள்ள தடுப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மணப்பாறை நகர் பகுதியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வரும் வாகனங்கள் திரும்பும் போது விபத்துகள் நிகழ்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை ரோடு மணப்பாறை இந்த இடத்துல ஒரு பெரிகார்டு வச்சுருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அந்த ஸ்கூல் டைமு ஆஃபீஸ் டைம்லலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஒதுங்க முடியல, போக முடியல, வர முடியல. ஆனாலும் ரொம்ப அந்த ஒரு பஸ் வந்துச்சுன்னா அடுத்த பஸ் வர முடியல, 2 வீலரும் போக முடியல, வர முடியல. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இந்த இடத்துல தேவையில்லாத ஒன்று தான். இதை எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே வழி தடமான மதுரை சாலையிலும் வைக்கப்பட்டுள்ள தடுப்பினால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உடனே தடுப்புகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக மணப்பாறையில் இருந்து முகமது தாஷிர், சாந்தா மற்றும் கேதீஸ்வரன். காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்தியின் ஆழத்தை செயற்கையின்றி அளக்கும் உண்மையின் திறவுகோல். எட்டாத திசையை எட்டி பிடிக்கும் முயற்சி உங்கள் 8 திசை நிகழ்ச்சி. சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. காவேரி பிரைம் தொடர்கிறது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற என்கவுண்டரில் தீவிரவாதிகள் 3 பேர் பாதுகாப்பு படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தில் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து தீவிர வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவின் திரால் பகுதியில் குலாப்பாக்கில் தீவிரவாதிகள் நடமாட்டம் காணப்படுவதாக ராணுவத்திற்கு உளவுத்துறை தகவல்கள் கிடைத்தது. இதனையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தும் பணியை தொடங்கியது. அப்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பாதுகாப்பு படையும் பதிலடி கொடுத்தனர். இருதரப்பினரிடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நிகழ்ந்தது. பாதுகாப்பு படை நடத்திய அதிரடி தாக்குதலில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை தீவிரமாக நடைபெற்று வருவதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக நிஷா மற்றும் ராஜா. மராத்தா சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி மும்பையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மராத்தா கிரந்தி மோர்ச்சா இயக்கத்தினர் கலந்து கொண்ட அமைதி பேரணி நடைபெற்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வசித்து வரும் மராத்தா சமூகத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அம்மாநிலத்தை சேர்ந்த மராத்தா கிராந்தி மோர்ச்சா அமைப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் அது குறித்து மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மோர்ச்சா அமைப்பினர் மும்பை பகுதியில் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். இதனால் மாநிலத்தின் முக்கிய பகுதிகளான தானே உட்பட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக நிஷா மற்றும் பார்த்திபன். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால்
பர்வனு சிம்லா நெடுஞ்சாலையில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனையடுத்து சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நெடுஞ்சாலைகளில் சிக்கி தவித்தனர். மேலும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களின் மீதும் மரங்கள் முறிந்து விழுந்ததால் கார்கள் சேதமடைந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர ஊழியர்கள் மரங்களை வெட்டி எடுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன் மற்றும் பிரதீபன். அன்னாசி பழத்தின் உற்பத்தியை பெருக்கும் விதமாக நாகாலாந்து மாநிலத்தில் நடைபெற்று வரும் அன்னாசி பழ கண்காட்சியை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். மாநிலம் திமாப்பூர் நகரில் 2 நாட்கள் நடைபெறும் பைனாப்பிள் கண்காட்சியில் மாநில ஆளுநர் ஆச்சாரியா மற்றும் தோட்டக்கலைத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இதனை அடுத்து அன்னாசி பழங்களை காட்சிப்படுத்துதல், விற்பனை செய்வது மற்றும் பராமரிப்பது குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்த அரங்கத்தின் நுழைவுப் பகுதியில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான அன்னாசி பழ வடிவம் பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பாப் மற்றும் நாட்டுப்புற இசைக்கு பாலமாக திகழ்ந்து அமெரிக்காவின் பிரபல பாடகர் கிளென் கேம்பல் காலமானார். அவருக்கு வயது 81. அமெரிக்காவின் ஆர்கான்சஸ் மாகாணத்தில் பிறந்த கிளென் உலகின் தலைசிறந்த கிட்டார் இசைக்கலைஞராகவும் மேடை பாடகராகவும் விளங்கினார். ராக், பாப், காஸ்பல் மற்றும் நாட்டுப்புற பாட்டு என பல்வேறு இசை வகைகளில் தேர்ச்சி பெற்றவராக வலம் வந்தார். இதுவரை 70க்கும் மேற்பட்ட ஆல்பங்கள் இவரது இசையில் வெளியாகி உலக இசை ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. 1967ஆம் ஆண்டில் பாப் மற்றும் நாட்டுப்புற இசை பிரிவில் 4 கிராமி விருதுகளை வென்று கிளென் வரலாறு படைத்தார். 1969ஆம் ஆண்டு வெளியான ட்ரூ கிரீட் படத்தில் துணை நடிகராக நடித்ததற்காக கோல்டன் குளோப் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார். அப்படத்தின் டைட்டில் பாடலை பாடியதற்காக ஆஸ்கார் விருதுக்கு கிளென் பரிந்துரைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நிறைவடைந்த இந்திய பங்குச் சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 51 புள்ளிகள் சரிந்து 32,273 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்ட நிப்டி 9 புள்ளிகள் சரிந்து 10,057 புள்ளிகளிலும் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் டாடா ஸ்டீல் 4.20% லாபமும், SBI 1.95%, BPCL 1.89%, அதானி போர்ட்ஸ் 1.87%, ICICI வங்கி 1.32% அளவிற்கும் லாபம் பார்த்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் பாரத் இன்ஃப்ராடெல் 2.14% நஷ்டமும், டாடா மோட்டார்ஸ் DVR 1.82%, NTPC 1.64%, இன்ஃபோசிஸ் 1.58%, டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.46% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்தன. நாகர்கோவிலில் பள்ளி மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் தடகளம் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. பள்ளி மாணவ மாணவியரின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் மாதாந்திர விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இது முதல் மாதம் ஜூலை மாதம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும், ஆகஸ்ட் மாதம் பொதுமக்கள் பொதுவான ஓப்பன் டு ஆல் காம்படிஷனாக நடைபெறுகிறது. இது இந்த மாதம் ஓப்பன் டு ஆல் கிட்டத்தட்ட 500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கூடைப்பந்து, கைப்பந்து, நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இலங்கைக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார். ஜடேஜாவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. அதில் முதல் 2 போட்டிகளில் வென்ற இந்தியா 2-0 என ஏற்கனவே தொடரை கைப்பற்றி முன்னிலை வகிக்கிறது.
மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் வரும் 12ஆம் தேதி பாலகொல்லாவில் தொடங்க உள்ளது. முன்னதாக 2வது டெஸ்ட் போட்டியின் போது இலங்கையின் புஷ்பகுமாராவை நோக்கி ஆபத்தான முறையில் பந்தை எறிந்ததற்காக இந்திய ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு டெஸ்டில் விளையாட தடை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து இவருக்கு பதிலாக மாற்று வீரரை தேர்வு செய்ய இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்தது. ஜெயந்த் யாதவ் அல்லது ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேலை தேர்வு செய்ய தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத், பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி, கேப்டன் விராட் கோலி ஆகியோருடன் ஆலோசனை செய்தார். முடிவில் அக்சர் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டார். அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் நடந்த முத்தரப்பு ஒருநாள் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா A அணியில் அக்சர் பட்டேல் இடம்பெற்றிருந்தார். இவர் இதுவரை மொத்தம் 30 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 170 ரன் 38 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். 7 சர்வதேச 20 ஓவர் போட்டிகளில் விளையாடி 62 ரன் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். அதனால் 3வது டெஸ்டில் களத்தில் இறங்கும் 11 அணியில் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அக்சர் பட்டேல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகலாம். TNPL கிரிக்கெட் தொடரில் இதுவரை 21 லீக் ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளன. இந்த நிலையில் புள்ளிப்பட்டியலில் அணிகளின் விவரம் மற்றும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அணிகள் குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். TNPL தொடரின் 2வது சீசனில் நடப்பு சாம்பியனான தூத்துக்குடி அணி 6 லீக் ஆட்டங்களில் விளையாடி 6லும் வெற்றி கண்டு 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருப்பதுடன் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பையும் உறுதி செய்துவிட்டது. 5 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ள சேப்பாக் அணி 4 வெற்றி 1 தோல்வி என 8 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. அந்த அணி இன்றைய ஆட்டத்தில் திருச்சி அணியை வீழ்த்தினால் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு உறுதியாகும். திருவள்ளூர் மற்றும் காரைக்குடி அணிகள் தலா 6 லீக் ஆட்டங்களில் விளையாடி இரு அணிகளும் 3 வெற்றி 3 தோல்வியை பெற்று 6 புள்ளிகளுடன் உள்ளன. ரன் ரேட் அடிப்படையில் திருவள்ளூர் அணி 3வது இடத்திலும் காரைக்குடி அணி 4வது இடத்திலும் உள்ளது. 6 ஆட்டங்களில் விளையாடியுள்ள திண்டுக்கல் அணி 2 வெற்றி 3 தோல்வி 1 ஆட்டம் முடிவு இல்லை என 5 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளது. கோவை மற்றும் திருச்சி அணிகள் தலா 4 ஆட்டங்களில் விளையாடியுள்ளன. 1 வெற்றி 2 தோல்வி 1 ஆட்டம் கைவிடப்பட்டது என 3 புள்ளிகளுடன் கோவை 6வது இடத்திலும் 1 வெற்றி 3 தோல்வி என 2 புள்ளிகளுடன் திருச்சி அணி 7வது இடத்திலும் உள்ளன. 5 ஆட்டங்களில் விளையாடி 5லும் தோல்வி அடைந்த மதுரை அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை தவறவிட்டு வெளியேறியது. ப்ரோ கபடி லீக் தொடரில் பெங்களூரு மற்றும் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் இன்று மோத உள்ளன. 5வது சீசன் ப்ரோ கபடி தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற உள்ள 20வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டம் இரவு 8 மணிக்கு நாக்பூரில் நடைபெற உள்ளது. இரு அணிகளை பொறுத்தவரையில் 5 ஆட்டங்களில் விளையாடியுள்ள பெங்களூரு அணி 2 வெற்றி 2 தோல்வியுடன் 15 புள்ளிகள் பெற்று பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. 2 ஆட்டங்களில் விளையாடியுள்ள பெங்கால் அணி 2லும் வெற்றி பெற்று 10 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. இரு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகள் என்பதால் இன்றைய ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடருக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், சிந்து முதல் 10 இடங்களுக்குள் பிடித்துள்ளனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரானது வரும் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஸ்காட்லாந்தில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க உள்ள வீரர் வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டு உலக பேட்மிண்டன் தொடரில் வெண்கலப் பதக்கம் வென்றவரும் ரியோ ஒலிம்பிக் தொடரில் வெள்ளிப்பதக்கம் வென்றவருமான இந்திய வீராங்கனை PV சிந்து 8வது இடத்தில் உள்ளார். 2015 உலக பேட்மிண்டன் தொடரில் வெள்ளிப்பதக்கம் வென்றவரும் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றவருமான இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் சர்வதேச தரவரிசையில் 16வது இடத்தில் உள்ளார். இந்த தொடரில் போட்டி தரவரிசைப்படி 12வது இடத்தில் உள்ளார். உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள சீன தைபே வீராங்கனை தாய் ஜூ இங் உலக பேட்மிண்டன் தொடரிலிருந்து விலகியதை அடுத்து ஜப்பான் வீராங்கனை யமாகுச்சி போட்டி தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளார். இதேபோல் ஆஸ்திரேலிய ஓபன் பட்டங்களை வென்று வரலாறு படைத்த இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் போட்டி தரவரிசையில் 8வது இடத்தில் உள்ளார். 2 முறை ஒலிம்பிக் சாம்பியனும் 5 முறை உலக சாம்பியனும் வென்றவருமான சீன வீரர் லின்டான் ஸ்ரீகாந்தை விட ஒரு இடம் முன்னேறி 7வது இடத்தில் உள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஜய் ஜெயராம், சாய் பிரணீத் 13 மற்றும் 15வது இடங்களை பிடித்துள்ளனர். உலக தரவரிசையில் 28வது இடத்தில் உள்ள இந்திய வீரர் சமீர் வர்மா போட்டி தரவரிசையில் இடம்பெறவில்லை. கலப்பு இரட்டையர் பிரிவில் சையத் மோடி கிராண்ட் பிரிக்ஸ் கோல்ட் தொடரில் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரணாப் ஜெரி சோப்ரா மற்றும் சிக்கி ரெட்டி இணை 15வது இடத்தில் உள்ளது. இந்த தொடரில் பட்டம் வெல்ல தீவிர பயிற்சி மேற்கொண்டுள்ளனர் இந்திய வீரர்கள். சீனாவில் நடைபெற்று வரும் ADP சேலஞ்ச் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி விஷ்ணுவர்தன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.
சீனாவின் ஜிகான் நகரில் ஆடவருக்கான ATP சேலஞ்சர் டென்னிஸ் தொடர் கடந்த 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி விஷ்ணுவர்தன் இணை சக நாட்டு வீரர்களான சாகித் மைனேனி, விஜய் சுந்தர் பிரசாத் இணையை எதிர்த்து பல பரீட்சை நடத்தியது. இரு அணி வீரர்களும் இந்திய வீரர்கள் என்பதால் ஆட்டத்தில் அனல் பறந்தது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 6-2 என ஸ்ரீராம் பாலாஜி இணை தனதாக்கியது. தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் ஸ்ரீராம் பாலாஜி இணையின் ஆதிக்கமே மேலோங்கியது. நேர்த்தியாக விளையாடிய அந்த இணை இரண்டாவது செட்டையும் 6-2 என கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறியது. இதேபோல் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் விஜய் சுந்தர் பிரசாத் ஜப்பான் வீரரை எதிர்கொண்டார். இந்த ஆட்டத்தில் 4-6, 4-6 என நேர் செட்டில் விஜய் சுந்தர் பிரசாத் தோல்வியடைந்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு அருகே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களும் மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டலத்தில் கீழ்ப்பகுதியில் மேற்கு திசை காற்றும் வலுப்பெற்றுள்ளதால் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக பட்டுக்கோட்டை மற்றும் அதிராம்பட்டினத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவில் மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும் திருவாடானையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ராஜா. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் அதிகம் 31, குறைவு 24, கோவையில் அதிகம் 30, குறைவு 22, திருச்சியில் அதிகம் 31, குறைவு 24, சேலத்தில் அதிகம் 30, குறைவு 23, நெல்லையில் அதிகம் 33, குறைவு 24, ஊட்டியில் அதிகம் 16, குறைவு 12, புதுச்சேரியில் அதிகம் 31, குறைவு 24, கன்னியாகுமரியில் அதிகம் 33, குறைவு 23, நாகர்கோவிலில் அதிகம் 30, குறைவு 26. இந்தியாவை பொறுத்தவரை டெல்லியில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பையில் அதிகம் 30, குறைவு 26, கொல்கத்தாவில் அதிகம் 31, குறைவு 26, பெங்களூருவில் அதிகம் 28, குறைவு 21, திருவனந்தபுரத்தில் அதிகம் 30, குறைவு 24. சர்வதேச அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங் அதிகம் 30, குறைவு 24, சிங்கப்பூர் அதிகம் 31, குறைவு 27, சிட்னி அதிகம் 16, குறைவு 9, பாரிஸ் அதிகம் 24, குறைவு 17, லண்டன் அதிகம் 26, குறைவு 16, துபாய் அதிகம் 40, குறைவு 31. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.